வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான பழங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடலில் சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்பு இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் பொதுவாக உண்டாகுது. ஸோ பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ நம்ம இந்த மாதிரி நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீஷியஸ், அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பாதிக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களாக நமக்கு ஏற்படுது. விட்டமின் B12 குறைவால் ஏற்படக்கூடிய இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நம்மளுடைய புற நரம்புகளுடைய வலுவை குறைய வச்சுட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குது. இதை சரி செய்ய என்ன மாதிரியான பழங்கள், உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தினமும் 1 அல்லது 2 பழம் சாப்பிடுவதால உங்களுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்குது. அத்திப்பழம் நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளத்தையும் சரி செய்யும். ஸோ நீங்க அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த பிரண்டையை நீங்க வாரம் 2 முறை சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்க முன்னாடியே தடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு பிரண்டையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமான முறையில் இயங்குவதற்கு மாதுளப்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளப்பழம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை மாதுளப்பழம் தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. இந்த மாதுளப்பழம் நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது. குறிப்பாக நரம்புகளை வலுப்படுத்த செய்து ஸோ இந்த நர்வ் சிஸ்டம் ரொம்பவே வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடுவதால உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் கொடுக்கிறது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். இந்த நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். பல விதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். மேலும் இந்த நெல்லிக்கனி உங்களுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. அதனால நீங்கள் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்கனியும் எடுத்துக்கலாம். உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு வெற்றிலையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த வெற்றிலையை நீங்கள் சாப்பிடுவதால நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை இந்த வெற்றிலை உங்களுக்கு தடுக்கிறது. உடல் நரம்புகளை வெற்றிலை உங்களுக்கு நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்திகளை கொடுக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வெற்றிலையை நீங்கள் உணவுகளை அருந்தி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட பழகிக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். நரம்புகளையும் பலம் பெற வைக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த முருங்கைக்கீரை குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்க 3 முறை இந்த முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிடும் போது இது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை நீங்க சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலுப்பெறுவதற்கும் குறிப்பாக கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளை முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கிறது. இந்த பேரிச்சம்பழம் நீங்க சாப்பிடுவதால நரம்புகள் மற்றும் எலும்புகள், ஸோ போன்ஸ் அப்புறம் நர்வ்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், பலம் பெற்றிடும். இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க இந்த மாதிரி பாலில் கலந்து சாப்பிடும் போது உங்களுடைய பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி முறையில் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த உடலை தேர வச்சுக்கலாம், அதாவது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து சாப்பிடும் போதோ அல்லது நீங்க அப்படியும் சாப்பிடும் போது உங்களுடைய நரம்புகளும் எலும்புகளும் வலுப்பெற ஆரம்பிக்கும். பழங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்போ சிறியவர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு பழங்களை தினமும் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். பழங்களை எப்படி சாப்பிட்றோமோ அதே போல கீரைகளையும் எடுத்துக்கணும். இப்போ நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்க சாப்பிடும்போது நரம்புகளை இது பலப்படுத்தும்.
எப்பாவது நீங்கள் தினமும் கீரைகளை எடுத்துக்கணும், அல்லது வாரத்தில் வந்து 2 முறை 3 முறையோ வந்து சுழற்சி அடிப்படையில் ஒரு கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டுள்ளன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக நிறைந்திருக்கு. பிஸ்தாவில் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இந்த பிஸ்தா வந்து நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. விதைகள் மற்றும் நட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. குறிப்பாக பிஸ்தாவை சாப்பிடும் போது உங்களுக்கு விட்டமின் பி சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சி நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்தான விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. ஸோ பன்றி இறைச்சியும் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஓட்ஸையும் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லையும் வந்து விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக இந்த ஓட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு, மெக்னீசியம் சத்து இருக்கு, இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதி அடைய செய்யும். ஸோ உங்களுடைய நரம்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் அமைதியை கொடுத்து நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை ஓட்ஸ் வந்து உங்களுக்கு மேம்படுத்தும். கடல் உணவுகள், இந்த சீ ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கடல் உணவுகள், மீன்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தையும், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து தான் இந்த விட்டமின் B12. இந்த விட்டமின் குறைபாடு தான் உங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாக்கும். அப்போ நீங்க கடல் உணவுகளான மீனை எடுத்துக்கொள்ளும் போது மீன்ல விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறதால அடிக்கடி குறைந்தது நீங்க வாரத்துல 2 தடவையாவது மீன்களை சாப்பிடுங்க. இது உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னாடியே தடுக்கிறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க குணமும் படுத்திக்கலாம். இறைச்சியை நீங்க எடுத்துக்கலாம். பல்வேறுபட்ட இறைச்சிகளை சாப்பிடும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன் சாப்பிடலாம், மாட்டு இறைச்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்பப்போ நீங்க இதை சேர்த்துக்கொள்ளும் போது விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை எல்லாம் உங்களுடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு இறைச்சி ரொம்ப ரொம்ப துணை புரியும். முழு தானியங்களை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது அப்படின்றதால வளரக்கூடிய குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்குமே முழு தானியங்களான பழுப்பு அரிசி, குயினோவா, ஓட்ஸ் போன்றவற்றை, முழு கோதுமை ரொட்டி போன்றவற்றை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு பால் பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் சத்து பால் பொருட்கள்ல அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மீன் போன்றவற்றையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய நரம்புகள் இதனால் பலம் பெற ஆரம்பிக்கும். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். இந்த நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒரு ஒருங்கிணைந்த முக்கிய பகுதி இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமக்கு நரம்பு முனைகளிலிருந்து செய்திகளை மூளைக்கு வந்து அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அதோட நீங்கள் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த உணவுகளை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தொடர்ந்து வந்து சீரான இடைவெளிகளில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதனால் உங்களுடைய நரம்புகள் பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்படும், வலிமையாக ஆக்கப்படும். அதே போல் குறிப்பாக உங்களுக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். இந்த உணவுகளை சாப்பிட்டு நரம்பு சம்பந்தமான, நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.